பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 வசனத்தின்படி நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஜெயம் வருதான்? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசுவை ஒருத்தர் நம்பும் போது, இயேசுவின் நாமத்திலே வருகிற போது, இயேசுவை சார்ந்து கொண்டு வாழுகிற போது அவனுக்கு எல்லா வகையிலும் அவர் வெற்றி தருகிறவராயிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒரு தோல்வி, ஏமாற்றம், நெருக்கடி, கண்ணீர் புலம்பிக் கொண்டிருக்கல காரணம், அந்த தேவன் அவருடைய செல்லப்பிள்ளையாக இயேசுவை கையில கொடுத்து அவர் மூலம் கேளு. அதுதான் யோவான் 14 சொல்கிறார், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். கிறிஸ்து இந்த பூமியில வந்தது நோக்கம், தன்னை அவ்வளவு பெரிய தேவன் தன்னை சுருக்கி கொண்டு மறைத்து கொண்டு ஒரு சாதாரண அவதாரம் எடுத்தது காரணம் உனக்கு எனக்கு ஜெயம் கொடுப்பதற்கு, வெற்றி கொடுப்பது. அதனால்தான் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. நம்ம வாழ்க்கையில அவர் அற்புதத்தை அதிசயம் செய்வார். ஒருவேளை தோல்வின் விளிம்பிலே, கண்ணீர் விளிம்பிலே, நெருக்கடியில் இருக்கலாம். உங்களுக்கு நல்ல செய்தி, கர்த்தராக இயேசுவின் நாமத்திலே நீங்கள் எது செய்தாலும் அது வெற்றியாக மாறும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனத்திலே எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவர் அறிகிற அறிவின் வாசனை, போகிற இடமெல்லாம் எங்களுக்கு வெற்றி. சாபங்கள் உடைகிறது, வியாதிகள் குணமாகிறது, மக்கள் விடுதலை அடைகிறார்கள், மக்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறார்கள். அந்த தெய்வீக வல்லமை எங்களுக்குள்ளே வருகிறது, எங்களை வாசனையான ஒரு ஆட்களாக மாற்றுகிறார். இந்த வெற்றி, இந்த ஆசை உங்களுக்கு தொடர வேண்டும் என்றால் அதே 2 கொரிந்தியர் 5:14 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். அவனுக்குள்ளே மாற்றங்கள் வரும், அவனுக்குள்ளே அற்புதங்கள் நடக்கிறது, தெய்வீக வல்லமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. உங்களுக்குள்ளே தெய்வீக வல்லமை வெளிப்படும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே, கர்த்தராகிய இயேசுவின் முன்னிலையிலே நீங்கள் எதை செய்தாலும் பிதா அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அதைதான் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த காலங்களிலே, மனித அவதாரத்தில் இருந்த காலங்களிலே, லாசரு என்கிற ஒருவனை அவர் மரித்த 3-4 நாள் கழித்து எழுப்ப வேண்டிய தருணங்களிலே அங்கே போய் கல்லறைக்கு முன்பாக இருக்கிறார். அப்போது பிதாவாகிய தேவனை பார்த்து, அங்கே யோவான் 11 அதிகாரத்தில் 41, நீ எப்போது எனக்கு செவி கொடுக்கிறபடியாலே உங்க ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்னாடியே நன்றி செலுத்துகிறாருங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க நன்றி சொல்லுகிறபடி உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இதுதான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. எந்த இடத்துல போனாலும் அங்கே ஜனங்களை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணினார். தானியேல் 6 அதிகாரத்திலே அங்கே 28 வசனத்திலே தானியேலுடைய காரியங்கள் அது ஜெயமாக முடிந்தது. உங்க காரியம் ஜெயமாய் முடியணும்னா கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை முன்னிட்டு நீங்கள் செய்து பாருங்கள். அவருடைய நாமத்தின் அதிசயத்தை நம்பி பாருங்கள். அவராலே அன்றி இந்த பூமியிலே வேறு ஒருவராலும் இந்த அற்புதங்களை செய்து முடியாது. ஏனென்றால் அப்போஸ்தலர் 10:38 நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகித்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு என்று அதே 2 கொரிந்தியர் 3:17 அந்த தெய்வத்தினுடைய வல்லமை ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் அது விடுதலையா அற்புதத்தை உங்க வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. அதனால தேவ மக்களே, நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். இப்போது ஸ்தோத்திரம் சொல்லுங்க, என் வாழ்க்கை எல்லா இடங்களிலும் ஜெயம் கொடுப்பதற்காக இதுவரைக்கும் நான் தோல்வியில விளிம்பிருந்த, கண்ணீர் விளிம்பிருந்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே பிதாவே நீர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறபடியால் நன்றி சொல்லத்தக்கதாய் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நீ தோல்வியா இருக்கியா, ஏமாற்றத்தில் இருக்கியா, அவரை குதிரை யுத்த நாள் கூட ஆயத்தமாக இதுவரைக்கும் ஆயத்தமானா உன் வாழ்க்கையில தேவன் ஜெயத்தை கொடுப்பார். நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 1 கொரிந்தியர் 15:57 படி உங்களை எல்லா இடங்களிலும் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.